ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் +2 பப்ளிக் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் 2019லேருந்து 2023 வரைக்கும் இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். +2 ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எதை சார் படிக்கணும்? ஃபஸ்ட்டு 2019லேருந்து 2023 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் பிடிஐ கொஸ்டின் பேப்பர் கவர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வரது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எதுவுமே படிக்காத இருக்கிறவங்க அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரிவைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன், இதில் இருக்க கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து மார்க் பண்ணி 2019 2023 பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் பிடிஐ கொஸ்டின் பேப்பரும் மார்க் பண்ணி படிங்க. ஷூராக அதில் ஒரு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நிற்கிற வீடியோக்குள்ள ஃபஸ்ட் நம்ம பார்க்க ஜூன் 2023 கொஸ்டின் பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க் கேட்டகரி அப்படி பார்க்க போகிறோம். 1 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் பி, தட் மீன்ஸ் அதன் அலைநீளம். இதில் உங்களுக்கு ஆன்சர் டவுட்டாக ரெஃபர் பண்ணுங்கள். இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்னு சொல்லும் போது இட்ஸ் வேவ் லென்த். செகண்ட் ஒனுக்கு வந்து 1.2 வந்து எம் ஸ்கொயர். தேர்ட் ஒனுக்கு வந்து 1/√3. ஃபோர்த் ஒன் எந்த மின்காந்த அலையை பயன்படுத்தி 3 மணி வழியாக பொருட்களை காண இயலுன்னா அகச்சிவப்பு கதிர்கள். ஆப்ஷன் டி, தட் மீன்ஸ் வந்து அப்போ இன்ஃப்ராரெட் சொல்லுவோம். ஃபிஃப்த் ஒன்று வெப்ப ஆற்றல் உட்கார்ந்து எலக்ட்ரான் மூலம் டேஸ் மூலம் வெப்ப அயனி. ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒனுக்கு வந்துன்னா π/4. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் 4.8, ஆப்ஷன் சி 4.8. தட் மீன்ஸ்னா இதில் பார்த்தீங்கன்னா அணுக்கரு ஆரம். எயித் ஒனுக்கு வந்து ஒரு சிலிக்கான் ரேடு மின்னழுத்த தோராயம் வந்து பார்த்தீங்கன்னா 0.7 V. ஆப்ஷன் ஏ. 9th ஒனுக்கு ஆப்ஷன் பி 8 MC. 10th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 30 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து 11th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா நிக்கோல் பட்டகம் வழியாக செல்லும் மொழியாக வந்து ஆப்ஷன் சி முழுவதும் தலைவலி வேடி. ரொம்ப முக்கியமான 1 மார்க் பிளேன் போலரைஸ்டு. நெக்ஸ்ட் வந்து 12th ஒன் புவிகாந்த புலன் சொல்லுவோம். ஆப்ஷன் பி 45 டிகிரி. 13th ஒனுக்கு வந்து எஃகு மற்றும் அலுமினியம். தட் மீன்ஸ் வந்து எந்திரனியல் துறையில் பயன்படுத்தும் பொருட்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டீல் அண்ட் அலுமினியம். 14th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் பி 3750. ஆப்ஷன் பி. 15th ஒனுக்கு சூரிய மின்கலம் டேஸ் அடிப்பில் செயல்படுது. ஒளி வோல்ட்டா செயல்படும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோவோல்டைக் ஆக்ஷன். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கிற கொஸ்டின் மார்க் பண்ணிங்க. ஒளிமின் விளைவு பிளம்பிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இடக்கை விதி சொல்கிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் ஒளிவிலகன் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் லென்ஸ் விதிலாம் கண்டிப்பாக படிக்கணும். சூரிய உதயம் மறையும் போது வானம் ஏன் சிவப்பாக நிறமாக தொடங்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மின்தேக்கு திறனை வரைய உள்ளார்ந்த மற்றும் பொறியியல் குறித்து வேறுபடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சமூகத்தில் இருக்கிற கொஸ்டின் மார்க் பண்ணி பாருங்கள். 3 மார்க் கொஸ்டின் வந்து மின்னழுத்தமானின் தத்துவத்தை குறித்து அது உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி ராலிய ஒளிச்சிதழ் தோற்றுவிக்கும். இதில் பார்த்து ராலிய ஒளிச்சிதழ் பார்த்தா ஸ்கேட்டிங்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பார்த்து 10th கண்டினியூஸ் பண்ணியிருப்போம். மின்மாற்றி ஏற்படும் பல்வேறு ஆற்றல்கள். அதே மாதிரி பார்த்தா புருஸ்டர் விதி. இந்த விதியெலாம் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக படிக்கும். நெக்ஸ்ட் ஆல்பா சிதைவு நிகழ்வு எடுத்துக்கணும். மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு தொகை நுண்கணித வடிவம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் அதிர்வெண் பண்பேற்ற நன்மை மற்றும் தீமைகள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறுபாடு கொடுத்து அந்த கொஸ்டின் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் உட்கவர் நிறமாலை என்றால் என்ன. அதுக்கப்புறம் கதிரிக்க சிதை விதி, இந்த விதி கொடுக்குற கொஸ்டின் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீட்ஸ்மேன் சமன்சுற்று சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சமன் செய்ய நிலை நிபந்தனை பெருக்க யங் இரட்டைப்பிளவு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாண்டிகிராஃப் மின்மாற்றி கண்டிப்பாக படிக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறப்பெருகை ஆம்பியர் சுற்று விதி. இந்த ஆம்பியர் சுற்று விதி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்லேயும் வரது. நெக்ஸ்ட் டி மார்க் இரண்டாவது தரனை குறி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெரி எக்ஸ்பர்ட் கொஸ்டின். பார்த்தா டி மார்க் அண்ட் கம்பேரிசன் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு மாறுதிசை மின்னோட்டம். அதுக்கப்புறம் போட்டானி சொல்லி பட்டியலிட்டு அப்படி ஏதேனும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்லேயும் வரும், 3 மார்க்லேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது இந்த கொஸ்டின் ஜூன் 2023 கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆகஸ்ட் 2021 கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஸோ கம்பேரிசன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி சேஞ்ச் இன்ஃபினிட் பிளேன். செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா பேரட் ஃபிஷ் கிளீமின்னு சொல்லும். மிகவும் நிலைத்த தன்மை கொண்ட செயற்கைப்பொருள் உருவாக்குவதனால் திட்ட வரையறை எதனை பின்பற்றியது கிளீமின் பேரட் ஃபிஷ். தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி 2A. ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ நெட்டலை. மின்காந்த அலைகளை பொறுத்து மின்னோட்டம் எது தவறானது நெட்டலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 4.8. இது ஆல்ரெடி கம்பேர் பண்ண கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குன்னா மின்பாயத்தினாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி NM ஸ்கொயர் சி இன்வர்ஸ் C⁻⁻1 சொல்லலாம். 7th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ Q⁻√2. 8th ஒனுக்கு காந்த நீளத்திற்கு வடிவில் நீளத்திற்கு உள்ள தகுந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் 0.833. 9th ஒனுக்கு வந்து முதன்மை பயன்பாடுகள் மின்னழுத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா சீரமைப்பான். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பார்த்து 10th ஒனுக்கு ஆப்ஷன் டி VA/VW கம்பேர் பண்ணுறோம். 11th ஒனுக்கு வந்து நலமான கண்ணின் நன்மை தொலை வந்து 25 சென்டிமீட்டர் ரொம்ப ரொம்ப ஆப்ஷன் டி. 12th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 0.5 Ω கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 13th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ √2Q3 P² V/m.
14th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 2D. 15th ஒன்றுக்கு வெப்ப அயனி, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வெப்ப ஆற்றலை உட்கருவதால் எலக்ட்ரான் மூலப்படுவது டேஸ் மூலம் வெப்ப அயனி உண்மை தெர்மோனுக்கு சொல்கிறோம். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் அப்படி பண்ணால் தூண்டப்பட்ட மின்னிகசி உருவாக்கும் வழிகள், ஒளிவிலகல். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். பெல்டியர் விளைவு, நிலை மின்னழுத்தம், பயன் தொடக்க அதிர்வெண் என்பதை எவ்வாறு அறிவு, ஆம்பியர் சுட். நான் சொன்ன போனதில் கேட்டிருந்த 5 மார்க் கொஸ்டின் ஒரு கட்டிலே கேட்டிருந்தாங்க. அது வந்து இப்போ 2 மார்க் கொஸ்டின் தான். வானம் ஏன் நீளமாக ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ். அகச்சிவப்பு இரு பயன்பாடுகள். ஸோ இந்த கொஸ்டின்ஸை மார்க் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிர்காப்பின் மின்னோட்டம், மாறுநிலை கோணம் மற்றும் முழு எதிரொலிப்பு என்றால் என்ன, போட்டான் சேர்ப்பு. இதே இந்த கொஸ்டின் வந்து 5 மார்க் கொஸ்டின் ஒரு கேட்டகரியே கேட்டேன். ஸோ அதனால சொல்கிறேன், இதில் கொஸ்டின் நீங்கள் நல்லா மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் மாறி அந்த கொஸ்டின்ஸே ஒரு சான்ஸ் இருக்குது. குறுக்கீட்டு விலை மற்றும் விளிம்பு விலைகள் வேறுபாடு கண்டிப்பாக படிங்க. ஒரு முழு அலை திருத்தத்தி மின் சுற்றுப்படம் வரைந்து அதில் உள்ளீடு மற்றும் வெளியீடு அலைவடிவங்களை வரைக. மின்மாட்டியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின். அதுக்கு வந்து சம் கண்டிப்பாக பாருங்கள். இறுதியான அணியான் மற்றும் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் மின்னோட்டம். அதுக்கப்புறம் கேட்டிருக்க எதிராட்சியத்தில் செகண்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன். கதிரியக்க சிதை விதியினை தருவிக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின். மின் இருமனை ஒன்றில் அதுக்கு கம்பேரிசன் பண்ணும்போது மேக்ஸ்வெல்லின் சமநிலை தொகை நுண்கடி வடிவங்களில் மோஸ்ட் வெரி இம்பார்ட்டன் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. வானியல் தொலைநோக்கி பற்றி பார்த்து அதன் உருப்படி. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். லென்ஸ் உருவாக்கி இப்போ சமன்பாடு. ஸோ இதில் கேட்டிருக்க எல்லா கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது 2020 ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி வெளி அலைவு பரவல், செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி Q/√. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். தேர்ட் ஒனுக்கு வெள்ளை நிற ஒளியினை உமிழ எல்இடியில் பயன்படுத்தப்படும் பொருள் வந்து ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 6th ஒனுக்கு முதன்மை குவாண்டம் ஆனது அதிகரித்தால் போர் அணுமாதியில் எலக்ட்ரானின் திசை வேகம் குறையும். ஆப்ஷன் சி. 7th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் பி சுழி, தட் மீன்ஸ் 0ன்னு கம்பேர் பண்ணுறோம். 8th ஒனுக்கு ஆப்ஷன் பி a/2/√3. 9th ஒனுக்கு ஆப்ஷன் டி 2:1. 10th ஒனுக்கு ஆப்ஷன் சி 10 சென்டிமீட்டர். 11th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கெட் கம்பேர் பண்ணுறோம். லாஜிக்கெட்டில் இந்த ஆர்கெட் கம்பேர் பண்ணுறோம். 12th ஒனுக்கு ஆப்ஷன் டி 1/r. 13th ஒனுக்கு வந்து சி மாறிலியாகும், Q இருமடங்கு. அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. 14th ஒன்று 1/2/4 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 15th ஒனுக்கு ஆப்ஷன் டி 3 ஏன்னு கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் கதிரின் பயன்கள் யாவை, ரொம்ப முக்கியமான 2 மார்க். அதே மாதிரி மாசூட்டல் என்பதன் பொருள். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கலாம். புறநல் மற்றும் புறநோர் விளைவு, இது முக்கியமான. ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி தரவு பரப்பு. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரானின் பண்புகள், நுண்ணோக்கில் எக்ஸ்களுக்கு பதிலாக ஏன் எலக்ட்ரான் பயன்படுது. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் கால்வனோமீட்டர் ஒன்றை வோல்ட்மீட்டர் எவ்வாறு மாற்றுவது என்பது இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த கொஸ்டின் சராசரி பிணைப்பு. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது நேர்திசை மின்னோட்டம் விட மாறுதிசை மின்னோட்டம் என்பது நன்மை மற்றும் குறைபாடு. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் கண்டிப்பாக படிங்க. எலக்ட்ரானின் பார்த்தீங்கன்னா டிப் அலை நிலத்துக்கான சமன்பாடு பேர். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆடிச்சமலை வருவித்து பக்கவாட்டு உறுப்பிற்கத்தின கோவை பெருங்க. இந்த சமன்பாடுன்னு சொல்லும் போது இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் சமன்பாடு தொகை இந்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதனால சொல்கிறேன், இந்த கொஸ்டின் எல்லாம் படிங்க. எலக்ட்ரானிக் அலை நிலத்தை விவரிக்கும் டேவிசன் ஜெர்மன் சோதனை விளக்கம். இந்த சோதனை இதெல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் அலையக்கட்டை செயல்படுவதை விவரித்து எழுதுங்க. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. மின்னழுத்தமான பயன்படுத்தி இருமின் கலங்கணும் மின்னிகசி எவ்வாறு. ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் 2022க்கான பப்ளிக் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்துட்டு இயற்கை நானோ பொருளாக இருக்குது ஆப்ஷன் பி. பார்த்தீங்கன்னா மயிலிறகு பார்த்து பீகாக் ஃபெதர்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 4 மடங்காக குறையும். தேர்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்பேற்றம் சைனின் நேர விசைக்கிறது ஆப்ஷன் டி அதிர்வெண் பண்பேற்றம். ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து QR காரணி என்பது இவை அனைத்தும் கம்பேரிசன் பண்ணுறாங்க. Q ஃபேக்டர். 5th ஒனுக்கு ஆப்ஷன் பி 3 × 10⁻². 6th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் பி கம்பேர் பண்ணுறோம். பின்னோட்டு எது மின்காந்த அலையாகும் கம்பேர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 7th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 12 சென்டிமீட்டர். 8th ஒனுக்கு r/4. 9th ஒனுக்கு √2/3 கம்பேர் பண்ணுறோம், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 10th ஒனுக்கு ரொம்ப முக்கியம். வெப்பாட்டில் உட்காந்து எலக்ட்ரான் மூலம் டேஸ் மூலம் வெப்ப அயனி. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. 11th ஒனுக்கு ஆப்ஷன் டி 337.5 செல்சியஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கேதோடு கதிர் மின்னோட்டம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதிர்குறி. ஆனோட்னா நேர்குறி சொல்லணும், கேதோடுனா எதிர்குறி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டில் டி ஆப்ஷன். 13th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 0.8. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. 14th ஒனுக்கு ஆப்ஷன் டி. 15th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ தலைவிளைவு. ஒளியின் குறுக்கலைகள் பண்பின் வெளிப்படுத்த நிகழ்வு தலைவிளைவுன்னு சொல்கிறோம், ஆப்ஷன் டி. அப்போ தான் சி. டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கேன். 2 மார்க் கொஸ்டின். ஒளிவட்ட இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. கால்வனோமீட்டர் மின்னோட்டம் அவனது எவ்வாறு அதிகரிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு உலகத்தின் ஒளிமின் வேணும். ஸோ அணுக்கிற ஆரத்தை கண்டுபிடி. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. பிளம்பிங் வழக்கு. பிளம்பிங் இடக்கை விதியும் படிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரைட் ஹேண்ட் ரூல் படிங்க கண்டிப்பாக வரும். அதே போல் மாசூட். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. போன கொஸ்டின் பேப்பர் இதுக்கு ரிப்பீட் ஆகி. இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்றால் என்ன, மின்தடையன். ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக மார்க் பண்ணி. கோலகாடி மின்னோட்டத்துக்கும் இழுப்பு திசை இடையில தொடர்பில் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஒளியின் சிதைவு விதி, ஒளிமின் விளைவு விதிகளை வரிசைப்படுத்துக. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ண பார்த்தீங்கன்னா
போலராய்டு கம்பேரிசன் பயன்கள், ஹைட்ரஜன் அயனின் 5வது சுற்றில் கோண உந்தம் மற்றும் அதிர்வெண்களின் கம்பேரிசன் பண்ணக்கூடியது. காந்தவியலின் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் விதி சிறப்பில் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதை கொடுத்துருக்காங்க. ஒரு முழு அலை திருத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடு. ஸோ மின்மாற்றி அமைப்பு மற்றும் செயல்பாடு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ யங் இரட்டை பிளவு ஆய்வில் பெறப்பட்ட அகலத்திற்கான கோவையை பெருக. நெக்ஸ்ட் வந்து பயட் சாவர்ட் விதியை பயன்படுத்துதல். ஹைட்ரஜன் நிறமாலை தோற்றங்களை விளக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை எவ்வாறு நாம் பெறும். இந்த கொஸ்டின் வந்து 3 மார்க்கில் வரும். நிறமாலை என்றால் என்ன, வெளிவிடு நிறமாலை வகையில் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லென்ஸ் உருவாக்குவதின் சமன்பாடு வரைவு ரொம்ப முக்கியமான. வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடை காண்பதை விளக்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்கேன் இதில் சாய்ஸில். நெக்ஸ்ட் ஒன் மோர் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 900 Vm⁻⁻1, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி. ஃபஸ்ட்டு ஃபோர்க்குமே சி தான் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து ஒரு கார்பன் மின்தடையின் மதிப்பு எனில் அதன் இடம்பெறும் நிறவலைகளின் வரிசை வந்துட்டு ஆப்ஷன் டி மஞ்சள், ஊதா, ஆரஞ்சு, வெள்ளை. தட் மீன்ஸ் எல்லோ, வயலட், ஆரஞ்சு, சில்வர். சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி H/5, செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 2D, 8th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி ஆற்றல் அடர்த்தி. அது பார்த்தீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி சொல்கிறோம். நெக்ஸ்ட் 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ +z திசையில். 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 30 டிகிரி. நெக்ஸ்ட் 11th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மார்க் சினார் டயோட்டின் முதன்மை பயன்படுத்தலாம். ஆப்ஷன் சி மின்னழுத்த சீரமைப்பான், வோல்டேஜ் ரெகுலேட்டர் சொல்கிறோம். 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ -40 வோல்ட். 13th ஒன் டயா காந்த பொருள் எடுத்துக்காட்டு தண்ணீர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அரை வெப்பநிலை சிலிக்கான் விளக்கப்பட்ட ஆற்றலை இடைவெளி மதிப்பு என்பது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 15th ஒன்று ரோபோக்களில் தசை கம்பிகளை உருவாக்க பயன்படும் உலோகக்கலை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வடிவ நிலை உலோகக்கலைகள் ஆப்ஷன் பி ஷேப் மெமரியலைஸ். டவுட் ஆர்ச்சர் ரெஃபர் பண்ணிக்கங்க. 2 மார்க் கொஸ்டின் மின்புலம், கியூஆர் காரணி, ஆம்பியர் சுற்று ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். வைரம் ஜொலிப்பதற்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு உலோகத்தின் ஒளிமின் வெளியேற்ற ஆற்றல் என்பதை வரையறுக்க அதற்கு அழகத்தின கதிரிக்க செயல்பாடுகள், ஒரு முழு அலைநிறுத்தின மின் சுற்று. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிர்காப்பின் முதல் மற்றும் 2வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கால்னோமீட்டர் அமீட்டர் எவ்வாறு மாற்றும். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஹோபர் வரிகள். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது ஒளிப்பாதை, ஏதேனும் 3 ஒளிமின் விலை விதி. இந்த கொஸ்டின் ரிப்பீட். ஸோ ஒரு 3 கொஸ்டின் பார்க்கும்போது அது எத்தனை கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கணும். நிலைமின் நிலையம் கூலும் விதிகள். நெக்ஸ்ட் வந்து கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் எவ்வளவு வேறு. இந்த 2 கொஸ்டின் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்லையும் அதே மாதிரி வந்து 3 மதிப்பெண் வினாக்கள் வரணும். ஒளியின் வேகத்தை கண்டறியும் யூஸ் முறையை விளக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைக்ளோட்ரான் இயங்கு முறையை விரிவாக விளக்கு. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எலக்ட்ரான் அலையியல்பின் விவரிக்கும் டேவிசன் ஜெர்மன். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ மின்னோட்டத்தின் முன்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஒரு ஓம் விதியின் முன்னெடுத்த பிறகு மோஸ்ட் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போர் அணுமாதிரி ரிப்பீட் ஆகிருக்கு. மின்காந்த அலையின் பண்பு. இந்த கொஸ்டின் 3 மார்க்கும் அது சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஓவராலாக பார்க்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் செப்டம்பர் 2020 கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பார்த்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி முன்பை விட அதிகமாக இருக்கும், மோர் தென் பிஃபோர். செகண்ட் ஒன்றுக்கு உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, அதனால் செகண்ட் அண்ட் தேர்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க. ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. ஃபிஃப்த் ஒன்றுக்கு டவுட்டாக இருக்குது, 5th 6th டவுட்டாக இருக்குது, அது நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க. 7th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி ஆற்றல் அடர்த்தி. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. எனர்ஜி டென்சிட்டி. 8th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆப்ஷன் டி 9.27 × 10⁻⁻24 ஆம்ஸ் கம்பேர் பண்ணுறோம். 9th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்வெண் பண்பேற்றம் ஆப்ஷன் சி ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கங்க. 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி. 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 0.1 ஹெட்ஸ். 12th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மின்காந்த அலையின் சராசரி ஆற்றல் அடர்த்தி ஆப்ஷன் பி. 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 3750 ஆம்ஸ். இது ரிப்பீட் ஆயிருக்கு. 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி பாஸ்பரஸ். என் வகை குறைக்கடத்தியை உருவாக்க தூய ஜெர்மானியம் படிக்கத்தில் சேர்க்கப்படும் மாசுட்டி வந்து பாஸ்பரஸ் மோஸ்ட் இம்பார்ட் பாஸ்பரஸ். 15th ஒன்றுக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க. 2 மார்க் வந்து தாவு தொலைவு தரப்பு ஸ்கிப் டிஸ்டன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லென்ஸ் லா கண்டிப்பாக படிக்கணும். ஒளி வோல்டா மின்கலம், அண்மை அச்சு கதிர் மற்றும் ஒளி இந்த ரிப்பீட்டாக இருக்குது. நியூட்ரான் மற்றும் புரோட்டான் ஆகியவை எந்த துகளினால் ஆனவை. எக்ஸ் கதிரின் பயன் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் கம்பேரிசன் 2 மார்க்கு. அப்போ கிர்காப் மின்னோட்டம் மின்னழுத்த விதி இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நிலைமின்னிலின் கூலும் எதிர்த்தக இருமொழி விதியிலிருந்து காசு விதி ரொம்ப முக்கியமான. டயா பாரா ஃபெர்ரா காந்த பண்புகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். போட்டான் சிறப்பில் ரிப்பீட் ஆகிட்டு இருந்திருக்கு. அந்த கொஸ்டின் படிங்க. 3 நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்தா மின்மாற்றி அமைப்பு செயல்பாடு அது பயனுள்ள இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. கன்ஃபார்ம் முப்பட்டகம் கண்டிப்பாக படிக்கணும். அதே பார்த்தீங்கன்னா விட்ஸ்டோன் சமண சுற்று சமன் செய்யும் கண்டிப்பாக ஆம்பியர் சுற்று விதி சொல்லிகிட்டே இருக்குது. அந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக இருக்குது, அது நல்லா படிங்க. போர் அணு மாதிரி மின்காந்த அலையின் ஏதேனும் 6 பண்புகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். லென்ஸ் உருவாக்க சமன்பாடு வந்து அதில் லென்ஸ் சமன்பாடு. இந்த கொஸ்டின் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, ஸோ நல்லா மார்க் பண்ணி. தெளிவான மின் சுற்று படத்தை டிரான்சிஸ்டர் பெருக்கி செயல்படும் உள்ளீடு மட்டும் இல்லை அதன் வடிவங்கள். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் தகுந்த விளக்கணும் ஐன்ஸ்டீன் ஒளிமின் சமன்பாடு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதில் கேட்டிருக்க கொஸ்டின் மார்க் பண்ணி படிச்சுன்னா ஒரு நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஆகஸ்ட் 2021 கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ சீரான மின்னூட்ட
கண்ணோட்டம் பெற்ற முடிவிலா சமதளம். அதுக்கப்புறம் இது நம்ம ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், உங்களை நீங்கள் என்ன நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோன்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு நம்ம செகண்டாக பார்த்த கொஸ்டின் தான் இது தான். இப்போ ஜஸ்ட் செக் பண்ணிக்கங்க. ஸோ ஆப்ஷனோட எந்த 1 மார்க் எழுதுனாலும் ஆப்ஷனோட எழுதுங்க. நம்ம திருப்பி சொல்லக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, நம்ம எதுவுமே படிக்காதுங்க, அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின்ஸாவது நீங்கள் படிச்சிங்கன்னா அது ஷூராக வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது 2019 2023 வரைக்கும் இருக்கும் பப்ளிக் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஜூலை பார்த்தீங்கன்னா 2022 கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 1:4 ரொம்ப முக்கியமானது. ஹைட்ரஜன் அணியின் முதல் 3 சுற்றுப்பாதைகள் ஆரங்களும் 1:4 டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க. ஸோ நாங்கள் செக் பண்ணி போட்டிருக்கோம், இருந்தாலும் ரெஃபர் பண்ணிங்க. செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 4, ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து முழுவாக எதிரொலிப்பு ஆப்ஷன் டி டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன், ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 1/8 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க், சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 10^45, செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, எயித் ஒன்றுக்கு வந்து ஃப்ரான்ஹோபர் வரிகள் எவ்வாறு நிர்மலை எடுத்துக்கணும் வரி உட்கவர் ஆப்ஷன் பி, நைன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 5.6, டென்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, 11th ஒன்றுக்கு நானோ பொருள் இப்போ ஜிங்க் ஆக்சைடு ZNO பொருளின் துகள் அளவு 30 nm பரிணாமத்தை அடிப்படையில் இது பற்றி டேஷன் பார்த்து நானோ பொருள் டவுட்டாக இருந்தால் ரெஃபர் பண்ணிங்க. 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, நெக்ஸ்ட் வந்து 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, 15th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சின்னு கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். தூண்டப்பட்ட மின்னிக்கு சிவரும் வழிகள், நிறை மின்னழுத்தம், புரோதாக்கது ஈர் பயன்கள் ரொம்ப முக்கியம், ஒளிவிலகல் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். விசையின் அடிப்படை ஆம்பியர்லாம், திருத்துதல் என்றால் என்ன, ரெக்டிஃபிகேஷன், காஸ்லாம் ரொம்ப முக்கியமானது, அணுநெறியின் அழகு வரை இருக்குது. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து இணைத்தட்டு மின்தேக்கு சேமிப்பு வகைப்படுத்தும் ஆற்றலுக்கான சமன்பாட்டை பெருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் ஒளி உமிழ் மின்கருது அமைப்பு மற்றும் வேலை செயல்படும், குறுக்கீட்டு விளைவு, செனா டயோடு என்றால் நெக்ஸ்ட் சீபெக் விளைவு, கேத்தோடு கதிரின் பண்புகள், ஆணோடு கதிரில் கேத்தோடு பண்புகள் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேர்திசை மின்னோட்டம், மாறுதிசை மின்னோட்டம், இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து வீட் ஸ்டோன், இந்த சமண சுற்று இது ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள் இந்த கொஸ்டின்ஸ். ஒளியின் வேகத்தை கண்டறியும், ஃபிஷு முறையை கண்டறியும், பின்காந்த அலையின் பண்புகள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. வண்டிகிராஃப் கண்டிபாக்ஸ் பண்ணி கூட்டு நுண்ணோக்கி ஒரு சோடி கம்பேச்சரில் பரிமாற்ற மின் தூண்டல் என்னும் சமன்பாடு என்பதை. நெக்ஸ்ட் டிமார்க் முதல் மடி 2ஆம் தண்டில் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தகுந்த விளக்கம்னா ஐன்ஸ்டீன் ஒளிமின் சமன்பாடு, போட்டானின் சிறப்பியல்கள் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிடும். ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 2023 வரைக்கும் இருக்கிற எல்லா பப்ளிக் கொஸ்டினும் நம்ம ஆன்சரோட அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் டவுட்டாக இருக்குன்னா ரெஃபர் பண்ணிக்கங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 1 or 2 ஆன்சர் டவுட்டாக இருக்குன்னா ரெஃபர் யுவர் புக்கு, உங்களை புக்கு ரெஃபர் பண்ணிக்க. எதுவுமே படிக்காது இருக்குன்னா இந்த கொஸ்டின் 2019 2023 வரைக்கும் கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. இது மட்டும் இல்லை வேறு எந்த கொஸ்டின் படித்தா ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பிடிஏ கொஸ்டின்ஸும் படிங்க. பிடிஏவும் இதில் இருக்க கொஸ்டின் பார்க்க நிறைய கொஸ்டின் பிடிஏ கொஸ்டின் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பிடிஏ கொஸ்டின் 1 மார்க்கும் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நம்ம அப்லோட் பண்ணுற பயன்படுத்திக்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி ஓரளவு எழுதுகிற மாதிரி தான் வந்தது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸும் ஈஸியாக ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ திருப்பி சொல்கிறது என்னன்னா, இதில் இருக்க கொஸ்டின் படித்து எழுதி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி 10th +1 பப்ளிக் 2 பப்ளிக் எழுதியிருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும் பப்ளிக் என்னன்றது. ஸோ அப்போ நீங்கள் நம்ம நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும்னா இன்னும் நமக்கு 2 நாள் இருக்குது. இந்த 2 டேஸை சரியாக பயன்படுத்தினா ஷூராக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா +1 ஃபிசிக்ஸில் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துன்னு சொல்லி எல்லாமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 1 மார்க்கில் புக் பேக்கில் இருந்தே கேட்டிருந்தாங்க 15 1 மார்க்கில். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 1 மார்க் டவுட் இருக்குது, எங்களுக்கு இதில் டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்க. ஏதாவது 1 or 2 மார்க் மார்க் ஆகிருக்குன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ பிஃபோர் தட், on behalf of our YouTube channel GR Success STC, we would like to say great wishes to each and every student, those who are preparing for the public examination, particularly physics exam. So I wish you all success to score high marks in the public examination. So once again, thank you from GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Till now, thank you all, my dear students. All the best to prepare well, score well. All the best. நல்லா prepare பண்ணுங்க. Okay, bye. Thank you.